வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். எடப்பாடி பழனிசாமியை பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறாக பேசுவது காலி தகர டப்பா ஓசை போல் இருக்கிறது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு அறிவிக்கையை திரும்பப் பெறுமாறு தமிழக அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவுறுத்தியுள்ளார். துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் ஆளுநர் அரசியல் செய்வதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் கல்விப் பணியாற்ற வழிவிட வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். பெண் அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கரை தரக்குறைவாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட கர்நாடக பாஜக தலைவர் சி.டி. ரவிக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. பாஜகவிற்கு எதிராக பேசினால் தமிழகத்தில் வாக்கு விழும் என்று மற்றவர்களைப் போலவே விஜயும் நினைக்கிறார் என எச். ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர், கோடகநல்லூர், கொண்டாநகரம் ஆகிய இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன் கேரள மாநில மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவத்தை 8 பேர் கொண்ட குழு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக விமான டிக்கெட் கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. அதன்படி சென்னையில் இருந்து திருவனந்தபுரம், மைசூரு, டெல்லி, கொல்கத்தா செல்லும் விமானங்களின் டிக்கெட் கட்டணம் வழக்கத்தை விட 3 மடங்கு உயர்ந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை உள்ளிட்ட 9 துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ட்ரிபிள் மெக்கர் என்றும் மத்திய அரசு திரும்பப் பெறுவதுதான் ஒரே தீர்வு எனவும் அவர் கூறினார். உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த 17ஆம் தேதி மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்த அவதூறான கருத்து தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் 1902ஆம் ஆண்டு அம்பேத்கர் தொடக்கப்பள்ளி பயின்றது முதல் ஐதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றது வரை உள்ள அவரது கல்வி பட்டியல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் வகையில் சாக்லேட் திருவிழா தொடங்கியுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அதிகமாக வாங்க வேண்டும் எனவும் அப்படி இல்லையெனில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இன்று அதிகாலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.18 பதிவாகியுள்ளது. கர்நாடகாவில் சட்டவிரோதமாக வசித்த 24 பாகிஸ்தானியர்கள் மற்றும் 159 வங்கதேசத்தவரை கைது செய்துள்ளோம் என உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உள்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை கொண்டு உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா குற்றஞ்சாட்டியுள்ளது. கிரீஸ் நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ரோட்ஸ் தீவு அருகே உள்ள கடற்பகுதியில் அகதிகள் பயணம் செய்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் டிங்கா டிங்கா என்று பெயரிடப்பட்ட புதுவகையான வைரஸ் பரவி வருகிறது. இந்த வைரஸ் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அதிகளவில் தாக்குகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான இறுதிக்கட்டத்தில் சிக்சர்கள் அடித்ததன் மூலம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ரிங்கு சிங் உத்தரப்பிரதேச அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலக மல்யுத்த விளையாட்டுப் போட்டியில் பிரபலமடைந்த ரே மிஸ்டீரியோ உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் விமானப்படை தளங்கள் அருகே மர்ம ட்ரோன்கள் பறந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்ததையடுத்து அந்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் அருகே ட்ரோன்கள் பறக்க 1 மாதத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் தடையை மீறி செயல்படும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.